இதெல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் தான். ஆனா இதை நிறைவேற்றுறதுல பல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் களையணும். அரசு என்பது மக்களுக்கானது. அரசு சேவைகள் மக்களுக்கு தடை இல்லாம விரைவா கிடைக்கணும்னு உத்தரவிட்டு இந்த மனுக்களை எல்லாம் 30 40 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டுச்சு. இதுல முக்கியமானது என்னன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுடைய வரலாற்றில் பெருமையோடு நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை முதன்மையானது என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 1,13,75,000 மகளிர் பயன்பெற்று வந்த இந்த திட்டத்தில் தங்களுக்கு உரிமை தொகை வழங்கணும்னு ஏராளமான மகளிர் கோரிக்கை வச்சாங்க. அவங்க கோரிக்கை மனுக்களை எல்லாம் பரிசீலிச்சு கொஞ்சம் இந்த விதிகளை கூட தளர்த்தி இளைஞர் தொடர் குடும்பங்களை சேர்ந்த 14,000 சகோதரிகள் உட்பட 16,94,339 சகோதரிகளுக்கு கூடுதலா கடந்த 2 மாதங்களாக அந்த உரிமை தொகையை வழங்கிட்டு இருக்கோம். இந்த முகாமில் பயணித்த பலரும் நம்ம அரசுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. தேவையற்ற தாமதங்கள் இல்லாம விரைவா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தது குறித்து நினைவுபடுத்தி சொல்லணும்னா, இந்த முகாமில் பயணித்திருக்கக்கூடிய சிலர் பேசிய அந்த குறிப்புகளை, தொலைக்காட்சியில பார்த்த அந்த செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கூத்தங்குடியை சார்ந்த ஜெயமணி என்கிற பெண்மணி கூலி தொழிலை நம்பி வாழ்வு நடத்துற இளைய குடும்பத்தை சார்ந்தவர். தங்களுக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கணும்னு உங்களோட சாலை முகாமில் அவர் கேட்டிருந்தார். திருமணமாகி 33 ஆண்டுகளா எங்களுக்கு கனவா இருந்த பட்டா இந்த திட்டத்தால கிடைச்சிருக்கு. அதுல நானும் என் கணவரும் எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி கொள்ள போறோம் நன்றி பெருக்கோடு சொன்னாங்க. அதே போல மணிகண்டன் என்கிற ஒருத்தர் பட்டாள பெயர் மாற்றம் செய்ய நிறைய அலைஞ்சிருக்கிறார். ஆனா அவங்க ஊர்ல நடந்த உங்களோட சாலை முகாமுக்கு சென்று விண்ணப்பிச்ச 1/2 மணி நேரத்திலேயே அவர் கேட்டபடி பட்டாள மாற்றம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதா மகிழ்ச்சியாக தெரிவித்தார். அதே போல ஈரோட்டை சேர்ந்த கருப்பையா என்கிற மாற்றுத்திறனாளி தனக்கு 4 சக்கர பைக் வேணும்னு உங்களோட சாலை முகாமுக்கு மனு கொடுத்திருந்தார். அவருக்கு அரசு நடத்திட்ட விழாவில் நானே அந்த வாகனத்தை வழங்கினேன். சென்னை காரமாகத்தை சார்ந்த ராஜேஸ்வரி என்பவர் 30 ஆண்டுகளா அவங்க வசிச்சுட்டு வரக்கூடிய வீட்டுக்கு பட்டா இல்லை என்றும் அந்த கனவை உங்களோட சாலை திட்டம் தான் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அது நிறைவேற்றப்பட்டு அது நிகழ்ச்சியோடு சொல்லுகிற அந்த வீடியோவையும் நான் பார்த்தேன். அதே போல தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கையால அவர் தன்னுடைய வீட்டு பட்டாவை வாங்கியிருக்கிறார். தன்னுடைய தாயால வாங்க முடியாத பட்டா இப்போ தன்னுடைய காலத்தில் கிடைச்சிருக்கு நன்றி பெருக்கோடு அவர் பேசியிருக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய குரலை கேட்டு உங்களுடைய தேவைகளை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில புதுசா 1,82,967 பேருக்கு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள்ல ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இத்துடன் 35,40,000 பேருக்கு நம்ம அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்குது. அது மட்டுமல்ல, இது டிஜிட்டல் விபாகம், அதுவும் ஏஐ போராடக்கூடிய காலம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணும், அரசு அப்டேட் ஆகணும், மக்களின் அலைச்சல் குறையணும், டைம் சேவ் பண்ணணும். அதுக்காகத்தான்
அரசு அலுவலர்களுக்கு போகாமலேயே அரசு சேவைகளையே இருந்த இடத்துல இருந்து பெறக்கூடிய வகையில நம்ம அரசு என்ற பெயரால வாட்ஸ்அப் சேவையை போன மாசம் தொடங்கி இருக்கோம். இதை எப்படி பார்த்தீங்கன்னா 7845252525 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனா 14 துறைகளுடைய 51 சேவைகள் உங்களுக்கு மொபைல் போன்லயே கிடைக்கும். இப்படி இன்னும் முன்னோக்கி ஓடுகிற அரசா திராவிட மாடல் அரசு இருக்கு. இதற்கெல்லாம் அடுத்த கட்டமா ஒவ்வொருடைய தேவைகளை கேட்டு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய நம்முடைய பணிகளின் அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் கடந்த மாசம் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர்ல உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வச்சிருக்க. இந்த திட்டத்தை உங்க கனவுகளை உங்க வீட்டுக்கே வந்து கேட்க 50,000 தன்னார்வலர்கள் களத்தில் இருக்காங்க. இதை இன்னும் விரைவுபடுத்தணும். இளைய தலைமுறையோட எண்ணங்கள் அறிந்து அவருடைய கனவுகளை சேகரிக்க இந்த நிகழ்ச்சி மூலமா என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்கள் அனைவரும் இந்த சமூகம் முன்னேற, நீங்கள் வாழும் பகுதி முன்னேற, தமிழ்நாட்டின் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்களுடைய எண்ணங்களை, ஆலோசனைகளை, கனவுகளை இந்த என் கனவை என் எதிர்கால இணையதளத்தில் நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன். இப்படி நாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தா, இன்னொரு பக்கம் ஒன்றிய மாநில அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெடுக்க அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட், நிதி அறிக்கை. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசு பட்ஜெட்டை சொல்றேன். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் ஒப்புக்காவது திருக்குறளாக சொல்லிட்டு வந்தாங்க. அதுவும் இந்த ஆண்டு அது கூட இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் இல்லை. பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது வாராக்கோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த சட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு விருப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் 2வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கு. நாட்டிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு தான். அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சிக்காக நாம இந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாநிலத்தில் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள், மெட்ரோ ரயில்கள் ஏராளமா உள்கட்ட வசதிக்கு தேவைப்படுது. ஆனா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. 11 ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஏன் இப்படி? ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி தொடக்கத்தானே போவான், இவங்களுக்கு எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். உண்மைதான், நாம தான் வச்சு வர போறோம். அது எந்த மாற்றம் கிடையாது. அடுத்து உங்க ஆதரவோடு அமைய போது திராவிட மாடல் 2.0 அரசு தான். அடுத்து அமைய ஆட்சி இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவோம். உங்க கனவுகளை நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றி வருவார். விமானமிக்க தமிழ்நாட்டை இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தொடர்ந்து முன்னேற்றுவோம். வெல்வோம் ஒன்றாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் விழா பேருரை ஆட்சி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த